அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இப்போ வந்து மீன் சால்னா செய்ய போகிறோம். மீன் சால்னா செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: வெங்காயம் 1/2 கிலோ, சின்ன வெங்காயம் ஒரு சின்னதாக ஒரு 3/4 கப்பு சின்ன கப்பில், அப்புறம் கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 3 கரண்டி அளவு எண்ணெய், மஞ்சத்தூள் தேவையான அளவு. அப்புறம் நான் வந்து வீட்டில் வந்து மசாலா காலியாகிறதுனால ஆச்சி மிக்சிங் மசாலா 50 கிராம், ஃபிஷ் கறி மசாலா குழம்பு மசாலா ஒரு பாக்கெட்டு, அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகாய் 2, கொத்தமல்லி இலை, அப்புறம் தக்காளி 1/2 கிலோ தக்காளி நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சால்னா வச்சிங்கன்னா கரெக்டாக இந்த இன்க்ரீடியன்ஸு கரெக்டாக போட்டிங்கன்னா சால்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து 50 கிராம் புளி. இந்த 1/2 கிலோ வெங்காயம் 1/2 கிலோ தக்காளிக்கு 50 கிராம் புளி. அப்போ தான் உங்களுக்கு சால்னா வந்து கரெக்டாக இருக்கும். அப்புறம் உப்பு தேவையான அளவு பார்த்துக்கோங்க. 1/2 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ தக்காளி மிக்சியில் அரைச்சது பொடியாக நறுக்கிறது, அப்புறம் 3/4 கப்பு சின்ன வெங்காயம், 3 டீஸ்பூன், அதான் இது வந்து 75 கிராம் ஆயில், 75 கிராம் ஆயில், அப்புறம் 50 கிராம் மிக்சிங் மசாலா, அப்புறம் ஃபிஷ் கறி மசாலா ஒரு பாக்கெட்டு, அப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து, பச்சை மிளகாய் 2, கொத்தமல்லி இலை கொஞ்சம், உப்பு தேவையான அளவு, 50 கிராம் புளி. இவ்வளோ தான் நமக்கு மீன் சால்னாக்கு தேவைப்படும் பொருள். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு காட்டுறேன். இப்போ அடுப்பை பற்றியாச்சு. அடுப்பில் மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு நல்ல அகலமான பாத்திரம் வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் ஊற்றப்போம். சட்டி காய்கிறதுக்கு முன்னாடி ஊற்றிட்டேன். அதில் தண்ணி இருந்துருக்கு, பார்க்காம ஊற்றிட்டேன். நீங்கள் சட்டி காஞ்சோடனே ஊற்றுங்க. இப்போ வந்து வெந்தயம், ஃபஸ்ட்டு வெந்தயம் போடணும். வெந்தயமும் சீரகமும் போட்டதுக்கப்புறம் ரொம்ப வெந்தயம் கரைஞ்சிச்சுன்னா நல்லா இருக்காது. அந்த சீரகம் பொரிஞ்சு வர அளவுக்கு தான், அவ்வளோதான். அப்புறம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போட்டுக்கணும். மீன் குழம்புக்கு வாசனையும் அந்த ஒரு 2 பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் கம்ம வாசனையாக இருக்கும். கலர் மாறக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் சின்ன வெங்காயம், அப்புறம் வெங்காயம் 1/2 கிலோ வெங்காயம், நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சு கலருங்க. வெங்காயம் 3/4 அதாவது வெந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு நம்ம கலரணும். ஏன்னா மீன் குழம்புக்கு வந்து வெங்காயம் நல்லா மசிஞ்சால் தான் சால்னாவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி பூரி கிழங்கு செய்யும்போது கூட சொன்னேன், ஆனால் நான் அதில் சத்தமே இல்லை, என் ஃபோன் ப்ராப்ளம். இதில் கொஞ்சம் சவுண்டாக தான் பேசுகிறேன். கொஞ்சம் உப்பு, வெங்காயம் அப்போ தான் சீக்கிரமாக மசிஞ்சு வரும். பாருங்கள், நல்லா வதங்கட்டும். ஒரு தட்டு போட்டு மூடிடணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் ஃபாஸ்ட்டில் தான் வச்சுருக்கு, வதங்கணும். நம்ம இடையில கிளறி கொடுக்கணும்னா அப்புறம் அது தீஞ்ச மாதிரி ஆகிடும். அப்போ சால்னா டேஸ்ட்டு கம்மியாகிடும். அப்பப்போ கிளறி கொடுத்துக்கணும்.
வெங்காயம் என்னன்னா இப்போ வதங்கிட்டு வருது பாருங்க. முக்கால்வாசி வதங்கினதுக்கப்புறம் சிம்மில் வைக்கணும். புரியுதுங்களா? பாருங்கள், வெங்காயம் இன்னும் வதங்கணும். நான் மூடி வைக்கிறேன். இப்போ முக்கால்வாசி வதங்கிச்சு பாருங்கள். இப்போ இந்த அளவு வதங்கிருக்கும்போது இப்போ சிம்மில் வைக்கணும். இந்த மாதிரி இன்னும் இப்போ தான் சிம்மில் வைக்கணும். ஏன்னா இது முன்னாடியே சிம்மில் வச்சு சில பேர் வைப்பாங்க, ரொம்ப நேரம் ஆகும். முக்கால்வாசி நம்ம வதங்கினதுக்கப்புறம் இப்போ சிம்மில் வைக்கணும். அடுப்பை ஸ்லோவாக வச்சிடணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆகிடுங்க. இப்போ நம்மளுக்கு வெங்காயம் நல்லா இந்த பாருங்கள், இந்த மாதிரி மசிச்சா மசிஞ்சு வரும். அந்த மாதிரி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போது நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். அப்புறம் இப்போ மஞ்சத்தூள் சேர்க்கணும். அடுத்து இந்த மிக்சிங் மசாலா சேர்க்கணும். அடுத்து இந்த ஃபிஷ் கறி மசாலா, இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். இப்போ இந்த மாதிரி மசாலா எண்ணெயில் வெந்துடும். அடுத்து நம்ம தக்காளியை ஊற்றணும். அரைச்ச தக்காளியை இப்போது அந்த ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இப்போது இந்த ஜாரை லேசாக அலசி அதை ஊற்றிட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுக்கணும். ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம், கொஞ்சமாக அந்த ஜாரை மட்டும் கழுவிட்டு பாருங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம நல்லா கொதிக்கிட்டு மூடி வைக்கணும். அந்த தக்காளியும் அந்த மசாலாவும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேகணும். அப்போ அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம புளியை சேர்க்கணும். இப்போ பாருங்கள், சூப்பராக கொஞ்சம் அடி பிடிக்குது, கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். இப்போ வந்து தக்காளி மசாலா வெந்துருச்சு 5 நிமிஷம். இப்போ வந்து கொஞ்சம் அடி பிடிக்கல, அடி பிடிக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும். இப்போ பாருங்கள், இப்போ ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்தளவு. ஏன்னா நம்ம புளி வேற ஊற்றணும். இப்போ உப்பு சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். முதலே கொஞ்சம் உப்பு போட்டோம். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக இந்த மெத்தடில் வந்து நீங்கள் வந்து சாதா மீன் குழம்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னொரு தட்டு அவங்களே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம வந்து இது வந்து மென்ஷன் வந்து அந்த கரெக்டாக அந்த பொருளை வந்து எந்த அளவோ அந்த அளவில் கரெக்டாக நீங்கள் போடணும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிச்சு. இந்த டைத்தில் புளி ஊற்றணும்.
நல்லா கலந்து விட்டுக்கோங்க. புளி ஊற்றிட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து தேவையான அளவு தண்ணி, புளி ஊற்றிட்டீங்க. நாங்கள் தேங்காய்லாம் ஊற்றல. இப்போ இந்தளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் போடுங்க, மறக்காமல் லைக் போடுங்க. அப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தடுத்து நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து சமையல் வீடியோலாம் போடுவோம். புது புது டிஷ்லாம் இன்ஷா அல்லாஹ் போடுவோம். அது உங்களுக்கு அந்த வீடியோ வந்து சேரும். நாங்கள் போடுற அடுத்த வீடியோலாம் வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வரும். இப்போ மீன் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் மீன் போடலாம். இப்போது புளி நல்லா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இப்போ புளி கொதிச்சிருச்சு, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மீன் போடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து காரப்பொடியும் நகர மீனும் போடுறேன். எங்கள் ஊரில் வந்து சங்கரா, காரப்பொடி, நகர அந்த மாதிரி கிடைக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு போடணும். இப்போ உப்பு போட்டுறோம். இப்போ ரொம்ப நேரம் மீன் சாதம் கொதிக்கக்கூடாது. இப்போ மீன் போட்டதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 4 கொதிச்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சிடணும். அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம், கரெக்டாக ஒரு 5 நிமிஷம். இப்போ மீன் போட்டதுக்கப்புறம் இப்போ கொதி வருது. ஒரு 4 கொதிக்கணும். அதாவது ஒரு 5 நிமிஷம் கரெக்டாக. ஏன்னா மீன் உடஞ்சிடவும் கூடாது. கரெக்டாக இப்போ பாருங்கள். இப்போ மீன் கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா மலன்னு கொதிச்சிருச்சு. இப்போ சிம்மில் வைக்கணும். சிம்மில் வச்சோன்னா கொஞ்சம் எண்ணெய் பிரியும். எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் அடுப்பை. பாருங்கள், இந்த மாதிரி மீன் உடையாமல் அழகாக இது மாதிரி வச்சு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வைக்கிறோம். அவ்வளோதான். சால்னா ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்கள். இப்போ கொத்தமல்லி இலை போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அருமையான மீன் குழம்பு செஞ்சாச்சு. இப்போ இதை சாதத்தில் ஊற்றி சாப்பிட போகிறோம். இப்போது இந்த மாதிரி பாருங்கள், நல்லாயிருக்கும். இதை சாப்பிட்டு பார்த்தா இன்னொரு தட்டு சோறு கேட்பாங்க. சுவையான மீன் சால்னா செய்தாச்சு. இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்து இந்த மெஷர்மெண்ட்டில் இந்த கரெக்டாக இந்த அளவில் நீங்கள் செஞ்சிங்கன்னா சால்னா சுவையாக டேஸ்ட்டாகவே இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.